வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. Une très bonne année, meilleurs vœux et bonne santé. அசஸ் அறிவகம் சார்பாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியும் வளமும் பெற வாழ்த்துகிறோம். இனி நாங்கள் வகுப்புக்கு செல்வோம். சென்ற முறை நாங்கள் டெலிஃபோன் பற்றி பார்த்தோம். சரியா? அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த பாடத்தில் நாங்கள் தொலைபேசி அழைப்புகளை எவ்வாறு எடுப்பது, யாராவது எடுத்தால் எவ்வாறு பதிலளிப்பது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அப்போ அதில் முதலாவதாக நாங்கள் பொதுவாக ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்க நாங்கள் ஃப்ரெஞ்சில் அலோ என்று சொல்லி கேட்போம். சரியா? அலோ என்று சொல்லி சொல்வோம். அப்போ அலோ என்று சொல்லிய பிறகு நீங்கள் பொதுவாக உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். சரி, அப்போ அதுதான் பொதுவாக இந்த ஃப்ரெஞ்சு முறை, யார் கதைப்பதென்று பொதுவாக நாங்கள் சொல்லுவோம். சரியா? அப்போ அலோ என்று சொல்லி பிறகு நாங்கள் வணக்கத்தையும் தெரிவித்த பிறகு யார் இந்த அழைப்பை ஏற்படுத்துவது என்பதை நாங்கள் கூறுவோம். சரியா? அப்போ நாங்கள் ஃப்ரெஞ்சில் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ என்னென்னு சொல்வியல்? Bonjour, c'est Kadiravன். Bonjour, c'est Selvi. அப்படி சொல்வீங்க. சரியா? இல்லாட்டி Bonjour, c'est Kadiravன் à l'appareil. Bonjour, c'est Kadiravன் à l'appareil. Bonjour, c'est Selvi à l'appareil. அப்படி சொல்வீங்க. இல்லாட்டி c'est moi என்று சொல்லுங்க. Bonjour, c'est moi என்று சொல்லுவீங்க. சரியோ? ரைட். அப்போ வணக்கம் சொல்லிட்டீங்கள், அதாவது யார் கதைப்பதென்று சொல்லிட்டீங்கள். சரியா? பிறகு நீங்கள் உங்களுடைய தொலைபேசியை தற்செயலாக உறுதிப்படுத்துறதுக்காண்டி இப்படி கேப்பியல் c'est bien le என்று சொல்லி போட்டு டெலிஃபோன் நம்பரை சொல்லுவீங்க. c'est bien le 01 48 73 40 73. சரியா? அப்படி நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்காக இவ்வாறு நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்தை சொல்லலாம். அப்போ c'est bien le என்று சொல்லி போட்டு அதை உங்களோட டெலிஃபோன் நம்பரை கேட்கலாம். சரி, அப்போ நீங்கள் தொலைபேசி எடுத்து உங்களை அறிமுகப்படுத்தின பிறகு நீங்கள் கேட்கலாம், உறுதிப்படுத்துறதுக்காக தொலைபேசி நம்பரை உறுதிப்படுத்துறதுக்காண்டி இப்படி கேட்கலாம், je suis bien à l'école tamoul, je suis bien à l'école tamoul, அல்லது je suis bien au 07 88 59. Est-ce que je suis bien au 07 82 88 59 16? அப்படியும் கேட்கலாம். இல்லாட்டி c'est bien le 07 82 88 59 16 அப்படியும் நீங்கள் கேட்கலாம். சரி, அது தொலைபேசி நம்பரை உறுதிப்படுத்துறதுக்காண்டி. சரியா? அல்லாட்டி est-ce que c'est le magasin Carrefour, est-ce que c'est le magasin Carrefour அப்படியும் நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்காண்டி நீங்கள் கேட்கலாம். சரியா? அடுத்ததாக நீங்கள் ஒருவருடன் பேச விரும்புவதாக சொல்ல போகிறீங்க, அல்லது இவரோட கதைக்க போகிறேன்னு சொல்லி சொல்ல போகிறீங்க. அதை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ என்னென்னு சொல்வீங்க? je voudrais parler avec monsieur என்று சொல்லி போட்டு யாரோட கதைக்க விரும்புகிறீங்களோ அவர்கிட்ட பேரை சொல்லுங்க. je voudrais parler avec monsieur Kadiravன், je voudrais parler à monsieur Kadiravன் அப்படியும் நீங்கள் சொல்லலாம். சரியா? இல்லாட்டி கேட்க போகிறீங்க, puis-je parler à monsieur Kadiravன், puis-je parler à monsieur Kadiravன் அப்படியும் கேட்கலாம். இல்லாட்டி est-ce que je pourrais parler à monsieur Kadiravன், est-ce que je pourrais parler à monsieur Kadiravன் அப்படியும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பிறகு கேட்கலாம், சரி அப்போ நீங்கள் கதிரவன்கிட்ட பாஸ் பண்ணுங்கோ என்று சொல்லி கேட்க போகிறீங்க. சரி, அவர்கிட்ட கொடுங்கோ என்று சொல்லி கேட்க போகிறீங்க. அப்போ அதை ஃப்ரெஞ்சில் என்னென்னு கேட்குறது? அப்போ என்னென்னு கேட்பியல்? pourriez-vous me passer monsieur Kadiravன், pourriez-vous passer monsieur le directeur அப்படி நீங்கள் இவர்கிட்ட கொடுக்கலாமா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள். சரியா? அப்போ பார்த்தீங்களோ, ரொம்ப சுலபமாக நீங்கள் இப்படி ஃப்ரெஞ்சில் கேட்கலாம். சரியா? ரைட். அப்போ நீங்கள் அழைத்த இலக்கம் தவறுதலாக போயிட்டு, அப்போ நீங்கள் அழைத்த இலக்கம் தவறுதலாக போனால் என்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய தவறை நீங்கள் அவருக்கு சொல்கிறது, மற்றது நீங்கள் அழைத்தவர் எவ்வாறு சொல்கிறதுன்றதை பார்ப்போம். சரியா? அப்போ என்னென்னு சொல்லுவீங்கள்? c'est un faux numéro என்று சொல்லி சொல்லலாம். சரி, c'est un faux numéro
என்று சொல்ல பாவிக்கலாம். இல்லாட்டி vous vous êtes trompé de numéro. vous vous êtes trompé de numéro. அதாவது நீங்கள் இலக்கத்தை மாறி அடிச்சிட்டீர்கள் என்று சொல்லி சொல்லுறீர்கள். vous vous êtes trompé de numéro. அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல போறீர்கள். சொல்வீங்கள் excusez-moi je me suis trompé de numéro. என்னென்னு சொல்வீர்கள்? excusez-moi je me suis trompé de numéro என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இலக்கத்தை மாறி அடிச்சிட்டீங்கள். அப்போ இப்படியும் சொல்லலாம். நீங்கள் j'ai fait une erreur. என்னென்னு சொல்வீங்க? j'ai fait une erreur. அதுக்கு முதல் நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள். désolé j'ai fait une erreur என்று சொல்லி அவ்வாறு நீங்கள் மன்னிப்பை கோரலாம். நாங்கள் பொதுவாக ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்க நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்துவோம். அறிமுகப்படுத்தாமல் ஒருத்தர் எங்களுக்கு தொலைபேசி எடுக்கிறார் என்று வச்சுக்கொள்வோம். அப்போ நீங்கள் என்ன கேட்பீர்கள்? c'est de la part de qui என்னென்று கேட்பீங்கள்? c'est de la part de qui என்று சொல்லி கேட்பீங்கள். இல்லாட்டி qui est à l'appareil என்னென்று கேட்பீங்கள்? qui est à l'appareil என்று சொல்லி கேட்கலாம். சரி, அப்போ அழைப்பு யாரிடமிருந்து என்று சொல்லி கேட்குறீங்க. இல்லாட்டி கருவி யார் வைத்திருப்பது? qui est à l'appareil அதாவது யார் கருவியில் நிற்பது இருப்பது என்ற அர்த்தத்தை குறிக்குது. நேரடி அர்த்தத்தை எடுக்காமல் யார் பேசுவது என்று சொல்கிறதுக்கு பாய்ப்போம். இல்லாட்டி பொதுவாக நாங்கள் செக்கி என்று சொல்லி கேட்போம். சரி, அது யார்? vous êtes qui என்று சொல்லியும் கேட்போம். ஆனால் அதுகள் கொஞ்சம் மரியாதை குறைவு. ஆகவே நாங்கள் என்ன கேட்போம்? c'est de la part de qui. சரி, அல்லது vous êtes monsieur அப்படியும் கேட்கலாம். ஓகே, அப்போ அழைப்பை நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்கள். இனி சொல்ல போகிறீர்கள், நான் அவருக்கு கொடுக்க போகிறேன். சரியா, நீங்கள் யாருடன் அழைப்பு வேணும் என்று சொல்லி கேட்டீர்களோ அவருடன் கொடுக்க போகிறேன். அப்போ அந்த இடைவெளி நேரம் நாங்கள் எவ்வாறு சொல்வதென்ற பார்ப்போம். அப்போ என்னென்னு சொல்வீர்கள்? ne quittez pas என்னென்னு சொல்வீர்கள்? ne quittez pas என்று சொல்லி சொல்வீங்க. இல்லாட்டி attendez un instant, attendez un instant என்று சொல்லுவோம். அல்லது un moment s'il vous plaît, un moment s'il vous plaît என்று சொல்வீங்கள். சரியா, je vous le passe, je vous le passe. சரியா, அப்போ ne quittez pas, je vous le passe அப்படி சொல்வீங்க. je vous le passe அல்ல je vous la passe என்று சொல்வீங்க. அது ஆணாக இருந்தால் je vous le passe என்று சொல்லி சொல்வீங்க. பெண்ணாக இருந்தால் je vous la passe என்று சொல்லி சொல்லுவீங்க. நீங்கள் பிரெஞ்சில் தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ள நான் கூறிய வசனங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். au revoir, à bientôt.